ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, வெண்டைக்காய் சாம்பார் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கி கொடுங்க. வெண்டைக்காய் அந்த வழுவழுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. லைட்டாக அந்த மாதிரி கலர் மாறி வரும். கலர் மாதிரி வரும்போது காயை எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பச்சை மிளகா ஒரு 4 மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நான் நாட்டு தக்காளி அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக புளி சேருங்க. இதுலேயே நிறைய புளிப்பு, இந்த தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். இந்த தக்காளியில் சாம்பார் வச்சிங்கன்னா புளி எதுவும் ஊற்ற தேவையில்ல. நான் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம், தக்காளி, காய் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த துவரம்பருப்பை இதில் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை வேக்காடு காய் வெந்ததுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு மஞ்சத்தூள், பூண்டு இது மட்டும் சேர்த்து எண்ணெய் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நேரம் ஆக ஆக திக்காகும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. குழந்தைங்களுக்கெலாம் வெண்டைக்காய் அடிக்கடி பொரியலாவோ பொரியல், சாம்பார், இந்த மாதிரி வெண்டைக்காய் சாதம் இந்த மாதிரிலாம் கிளறி கொடுங்க. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.